வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போறேங்க. முதல் செய்தி, திமுகவுடைய மெயின் சுவிட்சையே ஆஃப் செய்த எடப்பாடி பழனிசாமி, பாதியிலே எழுந்து சென்ற கார்கே, கதறிய முதல்வர். இந்த விஷயம் தான் விரிவா பார்க்க போறேங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. முதல்ல திமுகவுடைய மெயின் சுவிட்ச எடப்பாடி பழனிசாமி ஆஃப் பண்ணது தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டு வந்துருங்க. என்னன்னே தெரியாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். மத்திய அரசு என்ன கொண்டாந்தது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். அந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி. பெண்கள் மேல ஓட்டு போடுவீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற உரிமையை பறித்தது திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களும். தங்களுக்கு சட்டமன்றத்தில் 33%, நாடாளுமன்றத்தில் 33%, அதை தடுத்து நிறுத்தி அதற்கு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஓட்டடித்த திமுகவுக்கு காங்கிரசுக்கு கூட்டணிக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவீர்களா? நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அழகா பாயிண்ட புடிச்சிட்டார். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மசோதாவை தோக்கடிச்ச பிறகு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. நம்மளை விட நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு உலகத்திலே யாருமே இல்லடா அப்படின்னு நினைச்சாங்க. மசோதாவை தோக்கடித்த வச்சே மக்களுடைய ஆதரவு பெற்று விடலாம், இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது திமுக எதிராகவே திரும்பி இருக்கிறது. பாஜக தொகுதி மறுவரையறை மட்டுமே கொண்டு வரல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமாக பார்லிமெண்ட்ல பெண்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான மசோதாவை கொண்டு வந்தாங்க. பெண்களை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஆனா தொகுதி மறுவரையை தோற்கடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெண்களுக்கான அதிகாரம் கிடைக்காம போகணும்ன்றதுக்காகவே அந்த மசோதாவை தோற்கடிச்ச திமுகவுடைய உண்மையான முகத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அழகா போட்டு உடைச்சிருக்கின்றார் மக்கள் மத்தியில. அதுல பாருங்க, பெண்கள் அதிகாரம் பெறக்கூடாது என்று நினைக்கிறீங்க. நீங்க தோற்கடிச்சது வெறுமனே மசோதா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டை தோற்கடிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டு பெண்களை தோற்கடிச்சிருக்கீங்க, பெண்களுக்கான அதிகாரத்தை தோற்கடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? திமுகவுடைய மெயின் சுவிட்சே பெண்கள் வாக்கு தான். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு பெண்கள் வாக்கு அபரிமிதமாக விழுந்தது. ஆனால் ஜெயலலிதா இல்லை என்றாலும் ஜெயலலிதாவுடைய கட்சி என்று சொல்லிட்டு இன்னைக்கும் அதிமுக அனுதாபிகளாக பல பெண்கள் இருக்கிறாங்க. சோ அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு திருப்பணும் என்பதுதான் திமுக எண்ணம். அதற்காக தான் ஆட்சி கட்டில ஏறின உடனே பெண்களுக்கு பஸ் விட்டாங்க, மகளிர் விடியல் பேருந்து என்று விட்டாங்க. ஆனா அந்த விடியல் பேருந்தானது பெண்களுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாச்சு. பஸ் விட்டுட்டு ஓசி பஸ் தானே என்று அசிங்கப்படுத்தினாங்க அமைச்சர்கள். அன்னைக்கிலிருந்தே பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களால 10 ரூபாய் கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதா, 10 ரூபாயை வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரோசத்துடன் கண்டக்டர் கிட்ட 10 ரூபாய் நீட்டினாங்க. பிறகுதான் திமுக அறிவு இது விடியல் பேருந்து, மகளிர் பேருந்து கிடையாது, தயவு செய்து அவங்க உரிமையை கொச்சப்படுத்தாதீங்க. அப்படி யாராவது ஒருத்தர் கொச்சப்படுத்தினாலோ, மகளிர் எங்க நின்று இருக்காங்களோ அங்க பேருந்து நிறுத்தலனாவோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே உத்தரவு போடுது. அந்த அளவுக்கு விடியல் பேருந்துல திமுக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு கிளப்பிச்சு. இப்படி பேருந்தை விட்டு பெண்கள் வாக்க பெற்று விடலாம் என்று நினைச்சாங்க. அப்புறம் மகளிருக்கான உரிமை தொகை அதை கொடுத்தோம்னா வாக்க பெற்று விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா வெற்றி பெற்று விடலாம் நினைச்சாங்க. ஆனால் இவையெல்லாம் பெண்கள் வாக்கை குறிவைத்துத்தான். ஏன் பெண்கள் வாக்கு குறிவைக்கிறாங்க? ஒண்ணு, காசு வாங்கிட்டாங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியமா நடந்துக்குவாங்கப்பா. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பெண்கள் வாக்கானது அதிகம். அவங்க யாரை ஆதரிக்கின்றார்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவங்க பெண்கள். அதனால திமுகவுடைய மெயின் சுவிட்சாக இந்த தேர்தலில் திமுகவுடைய மெயின் இலக்காக இருப்பது பெண்கள் வாக்கு. ஆனா அந்த வாக்கு இந்த மசோதாவை தோற்கடிச்சதுனால கண்டிப்பா கிடைப்பது சந்தேகம். நேத்து பிரச்சாரத்துக்கு வந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அண்ணாமலை, பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க, நம்ம எடப்பாடி எல்லாருமே நீ தோக்கடிச்சது மசோதா மட்டும் கிடையாதுடா கண்ணு, நீ தோக்கடிச்சது என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க நான் இன்னைக்கு சொல்றேன், பெண்களை தோக்கடிச்சிருக்கீங்க.
பெண்களுடைய உரிமையை தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் திமுக ஓட்டு போடுவீங்களா? அவனுங்கிட்ட நம்ம போய் கையேந்தி நிக்கணுமா? அவங்க திட்டம் என்ற போர்வில நமக்கு 1000 ரூபாயும் விடியல் பேருந்து என்ற விஷயத்தையும் பிச்சையா போடுவாங்க, அதை கொச்சையும் படுத்துவாங்க. அதெல்லாம் திமுக செய்யும். ஆனா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பாங்களா? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தார்கள் என்றால் பெண்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே செஞ்சுக்குவாங்க. பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை அவங்க நிறைவேற்றிக் கொள்வார்கள். பெண்கள் அதிகாரம் பெற்றால் ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, ஒரு நகரம் மட்டுமல்ல, நாடே முன்னேறும். பெண் சக்தியை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க, பெண் உரிமையை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய இட ஒதுக்கீடு மசோதாவை திமுக தோக்கடிச்சிருக்குது. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் இந்த உரிமைக்காக பெண்கள் போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட வாஜ்பாய் காலத்திலே நம்முடைய தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு வழங்கணும் என்பதற்காக சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இதே காங்கிரசுடன் கைகோர்த்து கொண்ட முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அந்த சட்ட நகலை கிழித்தெறிந்தார். அன்னைக்கு தோக்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு கலைஞர் அவங்களுடைய வாரிசு அப்படின்னு தொன்று தொட்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க கூடாது என்ற எண்ணத்தினால இன்னைக்கும் மசோதாவை தோக்கடிச்சிருக்காங்க. அன்னைக்கு தம்பித்துறை மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மசோதா கொண்டு வந்தோம். அன்னைக்கு நகலை கீழ்த்தெறிந்து அவமானப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கும் நாம ஆதரித்தோம். நம்ம கிட்ட அமித்ஷா சொன்னாரு, பெண்களுக்கு ஏன் நாம 33% இடஒதுக்கீடு தரோம், அதையும் தொகுதி மறுவரையறை செய்து அதற்கு பிறகு நாம ஏன் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 40 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 40 எம்பிக்கள்ல பெண்களுக்கு 33% கொடுத்தோம்னா 11 எம்பிக்கள் மட்டும்தான் வருவாங்க. இது பெண்களுடைய ஒட்டுமொத்த வலிமையும் பிரதிபலிக்காது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ பெண்கள் 11 பேர் தான் அங்க போறாங்கன்னா ஆண்கள் கிட்டத்தட்ட 29 பேர் போறாங்க. மக்கள் தொகையிலும் சரி, அதே மாதிரி வாக்காளர்லையும் சரி பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி எல்லாவற்றிலும் அதிகமா இருக்கக்கூடிய பெண்களை அதிகமா பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றால் தொகுதி மறுவரையறை தான் சரியா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 40 எம்பிக்களை விட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 59 எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பெண்கள் கூடுதலா போவாங்களா இல்லையா? சோ குறைந்தபட்சம் நாம அவங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை தள்ளினா கூட நம்மளால அவங்களுடைய உரிமையை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அளவுக்கு பெண்களுக்கான சதவீதத்தை கொடுக்கணும். அதனால தொகுதி மறுவரை செய்தாதான் அதிகமான பெண்களை நாம பார்லிமெண்ட்டுக்கோ சட்டசபைக்கோ அனுப்ப முடியும். அதனால இந்த மசோதாவை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று நம்ம அமித்ஷா நம்ம கிட்ட கேட்டாரு. நம்ம கிட்ட கேட்ட மாதிரியே நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் போயிட்டு நாம தொகுதி மறுவரையறையை எப்படி கொண்டாட போறோம், ஏன் அதை கொண்டு வருகின்றோம், அப்படி கொண்டு வந்தா பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கிடைக்கும், அந்த உரிமை மூலமாக பெண்கள் நாட்டையும் சரி வீட்டையும் சரி எப்படி முன்னேற்றுவாங்க, நீங்க ஏன் இந்த மசோதாவை ஆதரிக்கணும் அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசியிருக்கின்றார். அப்போ மோடி சொன்னாராம், பாருங்க இந்த மசோதா பாஜக கொண்டு வருது, இந்த மசோதா வெற்றி பெற்று விட்டால் பாஜக வெற்றி, அவங்களுக்கு செல்வாக்கு கூடிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த பாஜகவுக்கான செல்வாக்கோ இல்ல பாஜகவுக்கு வருகின்ற கிரெடிட்டோ நீங்க தர வேண்டாம். இந்த மசோதாவை கொண்டு வந்தது நாங்க தான், மசோதாவை வெற்றி பெற செய்தது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கூட உரிமை கொண்டாடிக்குங்க. நாங்க மசோதா வெற்றி பெற்ற மட்டும் போதும், நாங்க உரிமை கொண்டாடிக்க மாட்டோம். அந்த மசோதா மூலம் வருகின்ற எல்லா விதமான நலங்களும் எதிர்கட்சிகளுக்கே சேரட்டும், எல்லாவற்றையும் நீங்களே ஏத்துங்க அப்படின்னு இந்த மசோதா கொண்டு வந்ததுல நாங்க உரிமை கொண்டாட மாட்டோம், எதிர்கட்சிகளே உரிமை கொண்டாடிக்கிட்டோம், நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் வெற்றி பெற செய்தோம், மகளிருக்கு உரிமை கிடைத்தது எங்களால் தான் அப்படின்னு கூட சொல்லிக்கங்க. ஆனா இந்த மசோதா மட்டும் ஆதரிங்க. நம்ம சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு, இன்னும் கூட நாம பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவில்லை என்றால் அது உருப்படுறதா? இப்போ பெரும்பான்மை மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். அவங்களுடைய குரலும் அவங்களுடைய எண்ணமும் என்னன்னு தெரியாம நம்ம 75 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுட்டோம். அவங்களுடைய உணர்வுகள் என்ன என்று தெரியாம ஆட்சி ஆண்டுட்டோம். அதனால அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய தேவைகளும் அவங்க பார்லிமெண்ட்ல இருந்து வெளிப்படுத்திட்டோம். இப்ப ஆண்கள் பாத்தீங்கன்னா கோல் வச்ச காலம் முடிவுக்கு வரட்டும், அவங்க ஆளட்டும், தாய் வழி சமூகமாகத்தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எதிர்கட்சியினுடைய எம்பி கிட்டையும் கேட்டிருக்காரு தனிப்பட்ட முறையில். ஆனாலும் தேர்தல் நேரத்தில் இந்த மசோதா வெற்றி பெற்றால்
பாஜக செல்வாக்கு கூடி என்பதற்காக உள்நோக்கத்துடன் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க கூடாது என்று சொல்லிட்டு திட்டமிட்டு தோல்வடைய செய்த இந்த திமுக காங்கிரசுக்கு நீங்க ஓட்டு போடணுமா? எப்போதும் திமுக காரன் வீட்டில் போய் கையேந்தி நிக்கணுமா? ஏன் பெண்கள் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி அந்த பெண்கள் கிட்ட திமுக காரன் கை கட்டி நிக்க கூடாதா? ஏன் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிச்சா திமுக காரன் வீட்டில் இருக்கின்ற பெண்கள்லாம் போக மாட்டாங்களா? எம்பியா எம்எல்ஏவா? அப்போ திமுக வந்து முழுக்க முழுக்க தேர்தலை தானே மனசுல வச்சுது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றா நினைச்சது. சோ இப்பேற்பட்ட உள்நோக்கம் கண்ட திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கிறான் பார், அவன் தான் நல்ல ஆசிரியர், அவன் தான் நல்ல தலைவன். அப்படி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காக மசோதா கொண்டு வருகின்ற பொழுது அதை தோக்கடிச்ச இந்த திமுகவையும் இந்த காங்கிரஸையும் தமிழக பெண்கள் மன்னிக்கவே கூடாது. அதனால திமுக என்னைக்கும் பெண்களுக்கு மதிப்பு தந்ததே கிடையாது. துப்புரவு பணியாளர்கள் யாரு போராடினது? பெண்கள் தானே. அந்த பெண்களை எப்படி நடத்தினாங்க? அரசு ஊழியர்கள் எத்தனை பெண்கள் போராடினாங்க, எப்படி நடத்தினாங்க? இல்ல எத்தனை செவிலியர்கள் போராடினாங்க, அவங்க எப்படி நடத்தினாங்க? எத்தனை மாற்றுத்திறனாளி பெண்கள் போராடினாங்க, அவங்க எப்படி நடத்தினாங்க? அவங்கெல்லாம் ஆள் அட்ரஸே இல்லாத இடத்துல பஸ்ல கூட்டு போய் விட்டுட்டு நடந்து போங்க, இல்ல எப்படியா பட்டினியா கிடந்து சாவுங்க அப்படின்னு நடத்தினாங்களா இல்லையா? காவல்துறை வைத்து அடிதடி லட்டி சார்ஜ் எல்லாத்தையும் அரங்கேற்றினாங்களா இல்லையா? சோ பெண்கள் என்றாலே திமுக பிடிக்காது. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாரத்துக்கு போகலாம், ஆனா சாமானிய பெண்கள் போகக்கூடாது. எப்போது பெண்களுடைய உரிமையை பறித்ததோ இந்த திமுக, அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களோ இனி காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாது. இதேதான் இளைஞர தாய்மார்களும் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி சாகின்ற பொழுது, கதறுகின்ற பொழுது சிங்களுடன் கைகோர்த்து கொண்டு கொத்து குண்டுகளை போட்டு கொத்து கொத்தா சாவடிப்பதற்கு காங்கிரஸ் காரணமா இருந்தது. எட்ட நின்று வேடிக்கை பார்த்தது. இனம் சாவதுக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் உரிமை இழப்பதற்கும் திமுக காங்கிரஸ் காரணமா இருந்திருக்குது. எப்படிடா திமுக காங்கிரஸை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வாக்க வாங்கினா வெற்றி பெற்றலாம் என்பது திமுக எண்ணமா இருந்தது. அதுதான் அவங்களுடைய மெயின் சுவிட்சாவே இருந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி லாவகமா ஆஃப் பண்ணி விட்டாரு. ஒவ்வொரு மேடையிலும் இப்ப பேசுறாரு. பெண்களுக்கான அதிகாரத்தை தடுத்தது யாரு? திமுக. எப்படி நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வெளுத்து விடுறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது கரூர்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன நீங்க குறைத்து மதிப்பிடுகின்றீர்கள், எதிரியை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்பேன் நான். பெண்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அந்த பெண்கள் கிட்ட வாக்கு கேட்கறீங்க பாருங்க, உங்களை அந்த பெண் சமூகம் மன்னிக்கவே மன்னிக்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஏமா நீங்க எம்பி ஆகக்கூடாதா? கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞருடைய சொந்த பந்தங்கள் மட்டும்தான் எம்பி ஆகணுமா அப்படின்னு மக்கள் கிட்டே கேள்வி கேட்டு திமுக செய்த துரோகத்தை ஒவ்வொரு மக்களையும் கொண்டு போய் சேர்க்கிறார். சோ திமுக என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நாம செட் பண்றது தான் நெரேட்டிவ். நாம என்ன ஊடகத்துல செய்தி தரமோ அதைத்தான் ஊடகம் செய்தியா போட போகுது. அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கூவினாலும் சரி அது போய் சேர போறதில்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஊடகத்துல பேசுறதை விட நேரடியா மக்கள்கிட்டே போய் பேசினா, திமுக செய்த துரோகத்தை மக்கள்கிட்டயே போய் புட்டு புட்டு வச்சா, அனுபவ ரீதியா பெண்களுக்கு எவ்வளவு துரோகத்தை திமுக இழைத்திருக்குது என்று சொல்லிட்டு புரிய வச்சா, திமுக மெயின் சுவிட்ச் ஆப் இல்ல அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தெரிந்தோ தெரியாமையோ நேற்று தேர்தல் பிரச்சாரத்துல மகளிர்களுக்கு திமுக செய்திருக்கிற துரோகத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போது அதை ஒளிபரப்பு பண்ணிட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் அதை பார்த்திருக்காங்க. பணம் என்னத்துக்கியா, எங்களுக்கு தேவையில்ல, ஆனா எங்களுக்கான உரிமை ஏன் நீ மறுத்த, எங்களுக்கு எதிராக ஏன் நீ ஓட்டு போட்ட அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நீதான் சமூக வலைதளம் வந்து ரொம்ப வைரலா இருக்குது. இந்த மசோதாவால பெண்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்க போகுது என்பதை அலசுறாங்களே, அதனால திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்படி பேக் ஃபயர் ஆனதுனால தான் இத்தனை நாளும் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு பாட்டு பாடினாரு நம்ம முதலமைச்சர். கருப்பு சட்டத்தை தோல்வியடை செஞ்சிட்டோம் அப்படின்னு பேசினாரு முதலமைச்சர். ஆனா நேத்து கிருஷ்ணகிரியில பேசினாரு, ஓசூர்ல பேசினாரு. ஆனா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாம தோக்கடிச்சுமா, அதாவது நம்மள அரசியல் ரீதியாக பழிவாங்க பாக்குறாங்க. நாம தோக்கடிச்சது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை. நாம பெண்களுக்கான இடஒதுக்கீடை நம்ம தோக்கடிக்கவே இல்லை. நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் பிரதமரா இல்ல அரசியல் பண்றாரு.
அதுலயும் 8:30 மணிக்கு தொலைக்காட்சியில தோன்றி தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. பின்னாடி தேசிய கொடி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு நம்ம துரோகம் ஏத்துட்டுமா. அவர் வந்து திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் பெண்களுக்கு உரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. சோ அவங்க தவறுகளை அவங்க உணர மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்டிப்பீங்க. ஆனாலும் அவங்க சார்பாக உங்களுக்கான அதிகாரத்தை என்னால் தர முடியல பாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாமளா பெண்களுக்கு எதிராக ஓட்டு போட்டோம்? தைரியம் இருந்தா, தில் இருந்தா, இப்ப இருக்குது இல்ல 545 இடங்கள், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமையை கொடுக்க சொல்லு அப்படின்னு பேசுறாரு. அன்றி நாங்க மசோதாவை தோக்கடிச்சோம், வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு அவரால் பேச முடியல. ஏன்னா மசோதாவை தோக்கடிச்சது பேக் ஃபயர் ஆகி போச்சு, திமுக எதிராகவே கிளம்பிடுச்சு. அதனால அந்த மசோதா பற்றி முதலமைச்சர் பேசுறதே கிடையாது. வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு? அதாவது பாஜக தமிழ்நாட்டில் வந்தா மதவாதம் வந்துடும். நீங்க வட மாநிலங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாரையும் பிரிச்சு ஆளாது. எல்லா கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டில் மக்களுடைய ஒற்றுமையை தான் பேசுறாங்க. ஜாதி ரீதியாக மத ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்போதும் வேறுபாடு பார்க்கறது கிடையாது. ஆனா பாஜக வந்தா அவ்வளவுதான் சோழி முடிச்சிருவாங்க அப்படின்னு அதை பேசுறாரு கண்டி. மசோதா பற்றி பேசல. இப்போதே தெரிஞ்சு போச்சு பெண்கள் எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு வந்துடுச்சு, அந்த பயம் வந்துடுச்சு. இதாட அந்த மசோதா பத்தி பேசணும்னா அதிமுக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவான். அது நாம இத்தனை நாளா கணக்கு போட்டு வச்சிருந்த பெண்கள் ஓட்டை காலி பண்ணு சொல்லிட்டு வாய் முடியும் கம்னு இருக்காரு. அப்புறம் ஏதோ பாதியிலே எழுதி சென்றார் கார்கே, கதறிய ஸ்டாலின் சொன்னியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த வீடியோவை பாருங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நம்முடைய பிரச்சாரத்துக்கு வந்து விட்டார். நம்ம கூட்டணி வலிமையா தான் இருக்கிறது, நம்முடைய வெற்றியும் பலமா தான் இருக்கிறது, நம்மளுக்கு உறுதுணையாக அவர் இருக்கின்றார், நம்மள மாதிரி ஒற்றுமையா யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கூட்டணியுடைய பெருமையெல்லாம் பேசிவிட்டு முதலமைச்சர் நாம வேட்பாளரை அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உடனடியாக மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் சார் அவசரமா வேலைக்குது நான் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கார்கே அவர்கள் ஸ்டாலின் கிட்ட அனுமதி வாங்கிக்கணும் அவர் பாட்டு கிளம்பி போயினே இருக்கிறார். இப்பதான் நம்மளுக்கு பலம் சேர்க்க மல்லிகார்ஜுன கார்கே அவரே வந்திருக்கின்றார். நம்ம கூட்டணி ஸ்பெஷல் கூட்டணி, அதுவும் இந்த தொகுதியில நம்ம பிரச்சாரம் பண்ற மாதிரி அது கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்லாம் பேசினாரு. ஏன்னா இந்த ஓசூரா இருக்கலாம், கிருஷ்ணகிரியா இருக்கலாம், அங்க கர்நாடகாவை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால மல்லிகார்ஜுன கார்கேவை கொண்டு வந்து நிறுத்தி கொஞ்சம் பிலிம் காட்டினோம்னா அந்த மொழி பேசுகின்ற மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கார்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேச்ச தொடங்கத்துக்கு முன்பாக பாய் பாய் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு. சோ திமுகவை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யாரும் விரும்பவே இல்லை. திமுகவுடன் பிரச்சாரத்துக்கு கூட ஒன்னா உட்கார அவங்களால முடியவே இல்லை. நாளைக்கு சென்னையில முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா நம்முடைய ராகுல் காந்தி கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்றாரு. அந்த அளவுக்கு எதிரும் புதிருமாக அந்த கூட்டணி இருக்கிறது. சோ மொத்தத்துல எப்படி ஒட்ட வச்சு பார்த்தாலும் சரி, எப்படி நெருங்கி போனாலும் சரி, காங்கிரஸ் கட்சிக்காரங்க காரி துப்பிட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. அதனால திமுக கூட்டணிக்குள்ள இணக்கமும் இல்ல, ஒற்றுமை இல்லாததால ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒருமித்து திமுகவுக்கு ஓட்டு போட போறதே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியுடைய வெற்றிக்கு பாக்குறாங்க. அதனால எந்த கட்சியுடைய ஓட்டும் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக போறதில்ல, தோக்க போறாங்க நல்லா உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஓட்டுக்கு 1500 ரூபாய் திமுக தராங்கப்பா, பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுது தேர்தலில், என்ன மாற்றம் வரப்போகுது, இவ்வளவு தூரம் வாய்க்கையே பேசுறோமே அப்படிலாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.